السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم يسر ولا تعسر وتمم بالخير. اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وتأويلهما وشرحهما وفقههما. اللهم علمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد واجعلني من العلماء الصالحين الربانيين الحكماء العالمين بمعاني كتابك العاملين به يا أرحم الراحمين. أقول وبالله التوفيق. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் மீண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த சூரா அல் அலக் சூரா இக்ராவுடைய விளக்க உரைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா இக்ராவுடைய வசனங்களுக்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறிய விளக்கங்கள், பிறகு இமாம் இப்னு கசீர், பிறகு இமாம் குர்துபி ரஹிமஹுமுல்லா ஆகிய நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் கூறிய விளக்கங்களிலிருந்து நாம் பார்த்தோம். அல்லாஹுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அமர்வுகளில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், இந்த சூறாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள், கருத்துகள், அடிப்படைகள், ஒழுக்கங்கள், ஞானங்கள் என்ன என்பதை பற்றி கவனிங்க. ஏற்கனவே நம்ம உங்களுக்கு இதுக்காக அமர்ந்து அந்த குறிப்புகளெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் என்று ஒரு ஆதரவு வைக்கிறோம், நல்ல ஆதரவு வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதில் நம்ம எப்போதும் போல் நம்முடைய அந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் 6 விதமான பகுதிகளை பிரிப்போம். ஒன்று அந்த சூறாவுடைய தமிழாக்கம். அநேகமாக எல்லாரும் இதனுடைய தமிழாக்கத்தை மனப்பாடம் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு டெஸ்ட்டு கூட வைக்கலாம். ஒரு சூறா முடிஞ்ச உடனே அந்த சூறாவினுடைய ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயே நம்ம கூகுள் ஷீட்டில் உடனுக்குடனே அப்படியே எழுதுகிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இரண்டாவது பெயர் வைக்கப்பட்டதனுடைய விளக்கம் மற்றும் சூறாவுடைய அறிமுகம். அங்கேருந்து நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, எல்லோரும் அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நான் படிக்கிறது கவனித்தாலும் சரி. கவனிங்க. பகுதி 2 சூரத்து இக்ரா சூரத்துல் அலக். இந்த சூறாவுக்கு பெயர் வைக்கப்பட்டதன் விளக்கம் மற்றும் சூறாவின் அறிமுகம். இந்த சூறாவுடைய 2வது வசனத்தில் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் அலக் இந்த சொல்லை கொண்டு இந்த சூறாவிற்கு சூரத்துல் அலக் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பெயர். இன்னொரு பெயர் இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக என்று வரக்கூடிய அந்த முதல் சொல்லை கொண்டு சூரத்து இக்ரா என்றும் இது அழைக்கப்படுகிறது. ஆக 2 பெயர்கள் இந்த சூறாவுக்கு இருக்கின்றன. ஒன்று சூரத்துல் அலக், இரண்டாவது சூரத்து இக்ரா. இந்த அத்தியாயத்தில் 19 வசனங்கள் உள்ளன.
இது அல் குர்ஆனின் முதல் அத்தியாயமாகும். அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு அவனுடைய இறுதி தூதுத்துவத்தை நிறைவு செய்வதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்களை முழுமைப்படுத்துவதற்காக இறுதியாக ஒரு நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். ஒரு பரிசுத்தமான வேதங்களிலெல்லாம் கண்ணியமிக்க வேதத்தை அல்லாஹு தஆலா பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். அந்த நபியுடைய காலம் வந்தபோது அந்த நபிக்கு தேவையான நபித்துவத்தின் அனுபவங்களை, பயிற்சிகளை, ஒழுக்க சிறப்புகளை எல்லாம் கொடுத்து இந்த முதல் வஹியை அவர்களுக்கு இறக்கி அவர்களை நபியாக அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அவர்களை இந்த உலக மக்களுக்கு நபியாக வெளிப்படுத்தினான் இந்த சூராவின் மூலமாக. இதுதான் வஹியினுடைய முதல் சூரா. கவனிங்க, இந்த அத்தியாயத்தில் 19 வசனங்கள் உள்ளன. இது அல் குர்ஆனின் முதல் அத்தியாயமாகும். இதற்கு பின்னர் சூரா அல் கலம், திரும்ப அல் அலக்குன்னு எழுதிட்டேன், மன்னிக்கணும், சூரா அல் கலம், அதாவது நூன் வல் கலமி வமா யஸ்தரூன், நூன் வல் கலமி வமா யஸ்தரூன், அந்த சூரா இறக்கப்பட்டது. சரிங்களா? இந்த சூராவின் இறுதியில் சஜிதா வசனம் இடம்பெறுகிறது. இதில் இடம்பெறுகின்ற முதல் 5 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்தபோது அருளப்பட்டன. மீதமுண்டான வசனங்கள் பிறகு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வஹியினுடைய ஆரம்ப காலத்திலேயே இறக்கப்பட்டிருக்கலாம். ஆக இந்த சூராவின் முதல் 5 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தின் தொடக்கமாக அமைய பெற்றிருந்தன. ஹிரா மலையில் அவர்கள் அல்லாஹு தஆலாவை தியானம் செய்து கொண்டிருந்த போது இந்த வசனங்கள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டன. அந்த காட்சிகள் எப்படி, அந்த நிகழ்வுகள் எப்படி, இவற்றையெல்லாம் நாம் பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு விரிவாக பார்த்துவிட்டோம். சரி, இந்த சூராவை பற்றி வரக்கூடிய சில ஹதீஸுகளை நம்ம பார்ப்போம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான சஹாபி. முஆதே, நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு அன்சாரி தோழர். சிறு வயதிலேயே மாபெரும் மார்க்க கல்வி ஞானம் உடையவராக விளங்கினார். அதாவது 20 வயது கூட அவருக்கு பூர்த்தியாக இருக்கவில்லை. மிகப்பெரிய கல்வியிலும் கலாச்சாரத்திலும் சீர்பெற்று விளங்கிய ஏமன் நாட்டுக்கு கவர்னராக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் என்றால் எப்பேற்பட்ட அறிவு, ஞானம், எப்பேற்பட்ட திறமை அவர்களுக்குள் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்று நம்முடைய வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள், நம்முடைய வாலிபர்கள் விளையாட்டுகளிலும் வேடிக்கைகளிலும் ஊர் சுற்றுவதிலும் வெட்டியாக நாட்களை கழிப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்காத குற்றம் நம்மை சாரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு சீர்கேடு சமூகத்திலே பரவலாகிவிட்டது. அல்லாஹு தஆலா நம்முடைய வாலிபர்களை மார்க்கத்தின் பக்கம் திருப்புவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபித்துவம் பெற்று ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டுகளில் இப்பேற்பட்ட வாலிபர்களை உருவாக்கினார்கள். உசாமாவை மிகப்பெரிய ரோம் தேச படையை எதிர்கொள்ளக்கூடிய பெரிய தளபதியாக அனுப்பினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமன் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பெரிய ஒரு ஆளுநராக அனுப்பினார்கள் என்றால் எப்பேற்பட்ட திறமைகளை அந்த சஹாபிய வாலிபர்கள் தங்களுக்குள் வளர்த்து கொண்டிருப்பார்கள். இந்த மார்க்கத்தை எப்படி தங்களுக்குள் அவர்கள் நிறுவி நிலைநிறுத்தி இருப்பார்கள், யோசித்து பாருங்கள். அன்பு சகோதரிகளே, நம்மை திறமைசாலிகளாக, வீரர்களாக, உண்மையாளர்களாக, மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவர்களாக உருவாக்கக்கூடியது இந்த அல் குர்ஆன். இதை நாம் நமக்குள் கொண்டு வரும்போது, இந்த அல் குர்ஆனை கொண்டு நாம் நம்முடைய உள்ளங்களை உயிர்ப்பிக்கும் போது, நம்முடைய அறிவுகளுக்கு வெளிச்சம் கொடுக்கும் போது,
நம்முடைய குணங்களை சீர்படுத்தி கொள்ளும்போது அப்பேற்பட்ட திறமைசாலிகளாக, வீரர்களாக, மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு பெரிய சரித்திரங்களை படைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை உருவாக்குவான். எப்போது? அல் குர்ஆனோடு வாழும்போது, அல் குர்ஆனை நமக்குள் கொண்டு வரும்போது. அப்படி இல்லை என்றால் இந்த உம்மத் குப்பைகளில் ஒரு குப்பையாக ஆகிவிடும். இன்று அரபு நாடுகளில், அதுபோன்று நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வாலிபர்களுடைய பொழுதுபோக்கு, வாலிபர்களுடைய கவனங்கள் எதில் இருக்கின்றன? ஒன்று, அவர்களுடைய பொருளாதார கல்வியை படிப்பதில், சோத்துக்காக படிப்பதில். அது தப்பு கிடையாது. ஆனால் அது வாழ்க்கையின் நோக்கமா? அதுதான் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய லட்சியமா? அதற்குத்தான் அல்லாஹு தஆலா நம்மை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் தேர்ந்தெடுத்தானா என்றால் இல்லை. இரண்டாவது, நம்முடைய சமுதாயத்தின் நேரங்கள் எதிரே கழிகின்றன? வீண் விளையாட்டுகள், ஆடல், பாடல், இசை, கேலி, கூத்து, கும்மாளம், அனாச்சாரம், வீணான பொழுதுபோக்குகள், வெட்டியான வேலைகள். அல்லாஹு தஆலா நம்மை மீண்டும் மார்க்கத்தின் பக்கம் திருப்புவானாக. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய அந்த ஹதீஸ் வந்தவுடன் கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். இந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்ட ஒரு இறை வணக்கசாலி என்றால், இஷா தொழுகையில் சூரத்துல் பக்ரா ஓதுவார்கள் முதல் ரக்அத்தில், பிறகு ஆல இம்ரான் கூட ஓதிவிடுவார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டிலே அவர்கள் ஈடுபாடுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பகுதி மக்கள் முஆதைத்தான் தொழ வைக்க சொல்வார்கள். ஆனால் முஆத் மிக நீளமாக தொழ வைப்பார். இருந்தும் சகித்து கொண்டார்கள். அதில் ஒருவர் மட்டும் கடினமான உழைப்பாளியாக இருந்தவர். இவ்வளவு நீண்ட நேரம் நிற்பது அவருக்கு சிரமம் ஏற்பட்டவுடன் அவர் தொழுகையை முடித்து கொண்டு தனியாக தொழுது விட்டு சென்று விடுவார். இந்த செய்தி கேட்டவுடன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்தது. அந்த மனிதரை கடிந்து கொள்கிறார்கள். பிறகு இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதே, நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் இஷாவுடைய தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள் என்னவென்றால், வஷம்சி ஓதுங்கள், அதுபோன்று வல்லைலி இதா யக்ஷா ஓதுங்கள், சூரா இக்ரா ஓதுங்கள் என்பதாக சில சூறாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்படி இஷா தொழுகையில் ஓதுவதற்காக கற்றுக் கொடுத்த சூறாக்களில் ஒன்றுதான் இந்த இக்ரா என்ற சூரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இஷா மக்ரிப் தொழுகைகளிலே ஓதுவார்கள். இன்று பெரும்பாலும் நம்முடைய ஆலிம்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கல்வியை அதாவது சரியாக கற்காதவர்களாக இருப்பார்கள், கற்றாலும் செயல்படுத்தாதவர்களாக இருப்பார்கள். இந்த சஜிதாவுடைய சூறாக்களை எல்லாம் தொழுகையில் ஓதுறதே கிடையாது. வெள்ளிக்கிழமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயாவது சில பள்ளிவாசல்களில் அந்த சஜிதா வரைக்கும் ஓதுனாலே பெரிய அது என்னமோ பதில் போருக்கு போயிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு நினைப்பு. அல்லாஹ் தான் போதுமானவர். யா அர்ஹமர் ராஹிமீன். நீங்களும் வீடுகளில் இந்த சூறாக்களை ஓதி தொழுகலாம். நீங்களே எத்தனை நாள் ஆச்சு யோசிச்சு பாருங்கள். சூறா இக்ரா ஓதி தொழுது இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு லோஹரில் தொழுகலாம், மக்ரிபில் தொழுகலாம், இஷாவில் தொழுகலாம். எல்லாம் அவசரத்தில் தானே. அடுப்பில் சட்டியை வச்சுட்டு தொழுகைக்கு நின்னா எப்படி நிம்மதியாக தொழுக முடியும்? அதான் நம்ம கதையாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கடமையை முடிப்போம், அதை நிம்மதியாக முடிப்போங்கிறது கிடையாது. முதல்ல வைத்தனுப்போம், அதுக்கப்புறமா பார்ப்போம். அப்படித்தான் துனியாவில் போயிட்டுருக்கு. முதல்ல ஆண்கள் முதல்ல காசு சம்பாதிப்போம், அதுக்கப்புறமா நம்ம துனியாவை தீனை பார்ப்போம்னு இருக்கிறாங்க. பெண்கள் என்ன, முதல்ல வீட்டை பார்ப்போம், குடும்பத்தை பார்ப்போம், பிள்ளையை பார்ப்போம், அதுக்கப்புறமா பார்ப்போம், தொழுவோம். என்ன தொழுதாச்சுல, ஏன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் திளைத்து ஊறி அதில் மயங்கி அதில் அப்படியே கரைந்து விடக்கூடியவர்களாக உருவாகணும். புரியுதா? அதுக்கு தான் இந்த குர்ஆன் நமக்கு. அல்லாஹ் கண்டிப்பாக துன்யாவை லேசாக்கிடுவான். என்ன செஞ்சுட்டு போகிறோம்? நாளைக்கு கபருக்கு போகும்பொழுது சட்டி பானையை உருட்டு நேரத்திலேயாம கொண்டு போயிடுவோம். தொழுகையில் நின்ன நேரங்கள் தான் நமக்கு கபரிலே, குர்ஆன் ஓதிய நேரங்கள் தான் நமக்கு கபரிலே, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே நாம் ஈடுபட்ட நேரங்கள் தான் நமக்கு கபரிலே. புரியுதுங்களா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகையை நீண்ட சூறாக்கள் ஓதி தொழ வைப்பார்கள். அது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில் வஷம்சி வதுஹாஹா
சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா மற்றும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க மற்றும் வல்லைலி இதா யக்ஷா ஆகிய சூறாக்களை ஓதும்படி சொன்னார்கள். அதாவது ஒரு ரக்காயத்தில் ஒரு சூறா. இன்றைய மார்க்க அறிஞர்கள் செய்யக்கூடிய மடத்தனத்தில் ஒன்று என்ன, ஒரு சூறாவை தொழுகையில் முழுசாக ஓத மாட்டாங்க. அதனுடைய முந்திய 4 வசனங்களை விட்டுட்டு கடைசியில் ஒரு 5 வசனங்களை ஓதுவாங்க, அல்லது முதல்ல 4 வசனங்களை ஆரம்பித்து விட்டு அதோட ருக்குக்கு போயிடுவாங்க. அடுத்த ரக்காயத்தில் வேற எங்கிருந்தாவது ஒரு 4 வசனங்களை ஓதுவார்கள். இதெல்லாம் மடத்தனம், முட்டாள்தனம், தொழுகையில் அவர்கள் செய்யக்கூடிய எல்லை மீறுதல். அல்லாஹ் பாதுகாக்கணும். பகுதி 3, சூராவின் கருத்து. இந்த சூராவின் மூலமாக நாம் என்ன மெசேஜ், முதல்ல ஒரு சுருக்கமான ஒரு மெசேஜ், என்ன கருத்து இந்த சூறாவிலிருந்து நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹுவை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். நபித்துவத்துக்கு முன்பு அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வஹீயின் மூலமாக அவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த வஹி ஆரம்பமாகிறது இந்த சூறாவின் மூலமாக. வஹி இறங்குவது அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அருள். இந்த வஹி மட்டும் நமக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதாவது பாலை, மாட்டினுடைய பாலை குடிக்க வேண்டியவர்கள் அதனுடைய சிறுநீரை குடிக்கின்றார்கள். மனிதனுக்கு ஊற்ற வேண்டிய பாலை கல்லுக்கு ஊற்றுகிறார்கள். தூக்கி எறிய வேண்டிய சாணி அசுத்தத்தை முகங்களிலே தடவிக்கொள்கிறார்கள். நல்ல உணவுகள், ஹலாலான அறுக்கப்பட்ட மாமிசங்கள், காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பதிலாக செத்த பிராணிகளையும் செத்துப்போன மனிதர்களின் மாமிசங்களையும் சாப்பிடுகின்றார்கள். படைத்த இறைவன் உயர்ந்தோனுக்கு சிரம்பணிவதற்கு பதிலாக கல்லுகளுக்கும் மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் சிரம்பணிகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கு பதிலாக ஜின் ஷைத்தான்களிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றார்கள். யோசித்து பாருங்கள். இன்று நமக்கு இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் கிடைத்திருக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று. ஆக நமக்கு மிகப்பெரிய அருள் எது? நம்முடைய உடல் ஆரோக்கியமா, நம்முடைய வசதியான வாழ்க்கையா, நாம் வாங்கி குமித்திருக்கக்கூடிய பட்டங்களா, படிப்புகளா? எதுவுமே இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்களில் சில அருள்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த அருள்களிலேயே மிகப்பெரிய அருள் எது? அல்லாஹு தஆலா கொடுத்த, அல்லாஹு தஆலா நமக்கு இறக்கி அருளிய வஹி என்ற இந்த குர்ஆன். மனிதன் தனது செல்வ செழிப்பின் ஆணவத்தால் நிராகரிப்பிலே சென்று விடுகிறான். மனிதனிடம் இருக்கின்ற எல்லா கல்விகளும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தவைதான். அதிலே சிறந்தது என்ன? தன்னை படைத்த இறைவனை அவன் அறிந்து கொள்வது. நிராகரிப்பவர்களில் சிலர் நம்பிக்கையாளர்களிடம் வம்பு இழுத்துக்கொண்டே இருப்பார்கள், பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு. இந்த உலகத்தில் மனிதன் தனது நேரத்தை கல்வி கற்பதிலும் இறைவனை வணங்கி அவனது நெருக்கத்தை அடைவதிலும் கழிக்க வேண்டும் என்பது இந்த சூறாவின் செய்திகள், அடிப்படை கருத்துகளாகும். சரியா? ஆக இந்த சூறாவுடைய கருத்து என்ற பகுதியில் நாம் புரிந்து மனதிலே பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன? முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்திற்கு முன்பு எதுவும் தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், ஷிர்க் செய்யாதவர்கள், பெரும்பாவங்களில் அவர்கள் ஈடுபட்டதில்லை, பெரும்பாவங்களை செய்ததில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை அப்படி பாதுகாத்திருந்தான். மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீலராக அல்லாஹு தஆலா அவர்களை வளர்த்தான். இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. அது போக இன் டீடைல், அதாவது ஆழமாக, விளக்கமாக, விவரமாக அல்லாஹு தஆலாவை எப்படி தொழுக வேண்டும், தொழுகை எப்படி இருக்க வேண்டும், நோன்பு எப்படி இருக்க வேண்டும்,
ஹஜ்ஜு எப்படி இருக்க வேண்டும், அதுபோன்று ஹலால் எது ஹராம் எது, இப்படி அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை விரிவாக அவர்கள் அறிந்திருந்தார்களா என்றால் அறிந்திருக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த வஹீயின் மூலமாக அவர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களை இந்த வஹீயின் மூலமாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வழிகாட்டினான். அவர்களை பிற மக்களுக்கு வெளிச்சமாக, ஒளிவிளக்காக, நேர்வழிகாட்டிகளாக அல்லாஹ் ஆக்கினான். ஆக வஹி இறங்குவதுதான் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அருள். அது இந்த சூராவினுடைய அடிப்படை செய்திகளில் ஒன்று. அடுத்து, பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரை மனிதர்கள் செல்வ செழிப்பில் அவர்கள் கொழிக்கும் போது அவர்களுடைய உள்ளங்களில் ஆணவம், பெருமை வந்து விடலாம். புரியுதா? அதனால தான் காசு வரும்போது, பணம் வரும்போது ரொம்ப பயப்படணும். பணம் எதற்கு? சில வசதிகளை அனுபவிக்கலாம். பணம் எதற்கு? அதை நல்ல வழிகளில் செலவழிப்பதற்கு. பணம் எதற்கு அல்ல? நம்முடைய உள்ளத்தை கெடுப்பதற்கு அல்ல, நம்முடைய கெட்ட ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்ல, உலக ஆசாபாசங்களை தேடுவதற்கு அல்ல, அற்ப உலக வஸ்துக்களை கொண்டு அவற்றை குமித்து பெருமை அடிப்பதற்கு அல்ல. அதை புரிந்து கொள்ளணும். சரியா? இதான் நமக்கும் காஃபிர்களுக்கும் மறுமையின் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. பொதுவாக பணம் என்பது இப்படிப்பட்ட ஆணவத்தை, பெருமையை உள்ளத்தில் உண்டாக்கி மனிதனை வழிகெடுத்து விடலாம். அது பற்றிய எச்சரிக்கை இந்த சூறாவில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது ஒரு நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய, மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு அடிப்படை செய்தி. அதுபோன்று இன்னொரு செய்தி என்ன? நாம் முஸ்லீமாகிவிட்டால் எல்லாமே நமக்கு சௌகரியமாக அமைந்துவிடும் என்று நாம் சுகத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுகமாக வாழ வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக வாழும்போது பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஹலாலை பேணுவீர்கள், ஹராமை விட்டு விலகுவீர்கள், நீங்கள் நன்மையை ஏவுவீர்கள், தீமையை தடுப்பீர்கள். அப்போது அது பலருக்கு இடையூறாக இருக்கும். பாவிகளுக்கு, கெட்டவர்களுக்கு, அதுபோன்று குழப்பவாதிகளுக்கு, விஷமிகளுக்கு அது அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அவர்கள் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களுக்கு தொந்தரவு தருவார்கள். நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். ஆக உண்மையான முஸ்லிம்களுக்கு, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு, மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த தியாகிகளுக்கு பல சோதனைகள் பல வழிகளில் வரலாம். அதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள உறுதியான மன வலிமையோடு இருக்க வேண்டும் என்பது இந்த சூறாவின் முக்கிய செய்திகளிலே ஒன்று. அடுத்து, மனிதன், அதாவது மனிதன் என்றால் யாரு? நீ யாரும் மூணாவது ஆளு நினைச்சுக்காதீங்க, நம்ம தான். புரியுதா? நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவை வணங்குவதிலும் கல்வியை தேடுவதிலும். கல்வி என்றால் என்ன? காலேஜில் போய் படித்து பட்டம் வாங்குறதா? அது தொழில் கல்வி, வைத்து பொழப்பு கல்வி. மறுமைக்கான கல்வி, எந்த கல்வியை கொண்டு சொர்க்கத்தில் அல்லாஹ்விடத்திலே தகுதிகள் உயருமோ. நீங்கள் ஒரு ஆயத்தை படித்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கிரேடு கூடிருச்சு. அது உங்களுக்கு மௌத்து வரைக்கும் ஞாபகத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வைக்க பார்க்கணும். அதே போல் ஒரு ஹதீஸை நீங்கள் படிச்சுட்டா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கிரேட். எப்படி 2 ரக்காத்து தொழுதா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கிரேடு, அதே போல் தான் ஒரு கல்வியை நம்ம படிக்கும்போது, தெரிந்து கொள்ளும் போதும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு நீங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றீர்கள். பல மக்களுக்கு புரியலை, எதுக்குடா கல்வி படிக்கணும், நம்ம படிச்சுட்டு போய் என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன மதரசாவில் படித்து கொடுக்க போகிறோமா, நம்ம என்ன எங்கேயாவது போய் உஸ்தாத் பிவி வேலைக்கு போகிறோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. முட்டாள்கள், புரியுதா? விளக்கம் இல்லாதவர்கள். நீங்கள் ஒரு இல்மை படிக்க படிக்க யூ பிகம் க்ளோஸ் டு அல்லாஹ். யூ ஹாவ் எ ஹை டிகிரி, ஹை வேல்யூஷன் இன் சைட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருங்கிக்கிட்டே போகிறீங்க, உயர்ந்துக்கிட்டே போகிறீங்க. புரியுதா? எப்படி துட்டு சேர்க்க சேர்க்க
உலக மக்களுடைய பார்வையில் நீங்கள் பணக்காரன், பெரிய பணக்காரன், 1000 லட்சம் கோடி பல கோடின்னு இப்படியே துனியாவில் அடுக்கிக்கிட்டு போகிறீங்கல்ல. குடிசை வீடு, ஓட்டு வீடு, அப்புறம் மாடி வீடு, அப்புறம் பங்களா, வில்லா, இப்படியே துனியாவில் மக்கள் உங்களை மதிப்பு போடுறாங்கல்ல. இதெல்லாம் இந்த குப்பைகளுக்கு மக்கள் போடக்கூடிய மதிப்புகள். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மதிப்பு எதை வைத்து? உங்களுடைய தொழுகையை வைத்து, உங்களுடைய நல்லொழுக்கங்களை வைத்து, உங்களுடைய நற்குணங்களை வைத்து, நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் அளவை வைத்து. எவ்வளவு கல்வி கற்கிறீர்கள், பிறகு எவ்வளவு அமல் செய்கிறீர்கள், பிறகு அதை மக்களுக்கு எந்த அளவு நீங்கள் எடுத்துச் சொல்கிறீர்கள், அதை வைத்து அல்லாஹ் உங்களுடைய தகுதியை தர்ஜாவை உயர்த்திக்கிட்டே போவோம். புரியுதா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தர்ஜாவை அடைய வேண்டும் என்பதற்காக கல்வி படியுங்கள், கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுங்கள். காசுக்கு பணத்துக்குன்னு நீங்கள் செய்யாதீங்க. சரியா? யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். யா அல்லாஹ், உனக்காக கல்வி கற்பவர்களாகவும் உனக்காக இந்த கல்வியை பரப்பக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. சரி, ஆக நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் மூமின்களுக்கு தரக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள், இதற்கெல்லாம் முடிவு இல்லாமலா? கண்டிப்பாக இருக்குது. ஒன்று இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான், இல்லை மறுமையிலே வைத்து எப்படி அவர்களுடைய கணக்கை முடிக்க வேண்டுமோ அல்லாஹ் முடித்து விடுவான். கடுமையான தண்டனை உண்டு மறுமையில் அந்த குற்றவாளிகளுக்கு, பாவிகளுக்கு. ஆக நாம் நம்முடைய நேரங்களை அல்லாஹுவை வணங்குவதிலும் மார்க்க கல்விகளை கற்பதிலும் ஈடுபட வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். வஸ்ஜுத் வக்தரிப். அடுத்து இன்ஷா அல்லாஹ் பகுதி 4, இந்த சூராவின் நோக்கங்கள். கவனிங்க, இந்த சூராவின் நோக்கங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பு பணிக்கு தயார் செய்தல், அவர்களை அழைப்பு பணியிலும் வணக்க வழிபாட்டிலும் உறுதிப்படுத்துவது, நிலைப்படுத்துவது. மேக் ஹிம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட். ரொம்ப ஸ்ட்ராங்காக, எதையும் பயப்படாதீங்க. புயல் காற்று வீசினாலும், கடும் மழை பொழிந்து வெள்ள பெருக்கு ஏற்பட்டு ஓடைகளே வெள்ள பெருக்கால் அடித்து சென்றாலும், புரியுதா, எப்படி ஒரு மலை நிற்குமோ அதுபோன்று இந்த ஈமானிய பாதையில், இந்த அழைப்பு பணியின் பிரச்சாரத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். 2 விஷயங்களில் அல்லாஹுவை வணங்குவதிலும் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதிலும் சோர்ந்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது, பின்தங்கி விடக்கூடாது, கைவிட்டு விடக்கூடாது. இன்று முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த கல்வியை கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே நமக்கு மீண்டும் கண்ணியத்தை, வெற்றியை, மதிப்பு, மரியாதையை ஓங்கச் செய்வான். சரியா? அடுத்து 2வது நோக்கம், இஸ்லாமிய அழைப்பு பணியை எதிர்ப்பவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுவது. இஸ்லாமிய அழைப்பு பணியை யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. நீங்கள் பயப்படாதீங்க, அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அல்லாஹ் பார்த்துப்பான், அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். ஏன்னா எத்தனை கேடிகள் வந்தாலும், எத்தனை விஷமிகள் வந்தாலும், அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே நம்ரூத், ஷத்தாத், ஃபிரௌன், அபூஜஹல், அபூலஹப் போன்ற விஷமிகளை எல்லாம் கதையை முடித்திருக்கிறான். இன்று இருக்கக்கூடிய இந்த விஷமிகள் எல்லாம் அந்த விஷமிகளை பொறுத்தவரை ஒரு கால் தூசிக்கு சமம் அல்ல. அல்லாஹு தஆலா இவர்களெல்லாம் அற்பமானவர்கள், இவர்களுடைய கதையை முடிக்க அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளன். மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வர வேண்டும். கோழைகளாக, தோற்று போனவர்களாக, புறமுதுகு காட்டக்கூடியவர்களாக, சோர்ந்து விடக்கூடியவர்களாக, எதிரிகளுக்கு முன்னால் பயந்து பணிந்து விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. புரியுதா? அல்லாஹு தஆலா அவனுடைய எதிரிகளை அழிப்பதற்கு போதுமானவன். அவன் நாடினால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கலாம், நாடினால் அவன் தண்டிக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு காட்டப்பட்ட பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும்.
கவனிங்க, பகுதி 4 இந்த சூராவுடைய நோக்கங்கள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பு பணிக்கு தயார் செய்தல், அவர்களை அழைப்பு பணியிலும் வணக்க வழிபாட்டிலும் உறுதிப்படுத்துவது. இரண்டாவது, இஸ்லாமிய அழைப்பு பணியை எதிர்ப்பவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுவது. அடுத்து இந்த சூராவுடைய தலைப்புகள், மௌதுஆத்து சூரா, என்னென்ன சாப்டரில் இந்த சூறாவை நம்ம வகைப்படுத்தலாம் அப்படி என்றால், 1, கல்வி கற்பது, கல்வி படிப்பது, எழுதுவதுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது. இன்று பலருக்கு மார்க்க கல்வி கற்க ஆசை, ஆனால் எப்படி? சோம்பேறிங்களா? துன்யாவுடைய படிப்பு, டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், நோட்டாக எழுதுவாங்க, புத்தகமாக எழுதுவாங்க. ஏன்னா துட்டு கிடைக்கிறதுல படித்து டிகிரி வாங்கினா வேலை கிடைச்சி காசு கிடைக்கும்ல. ஆனால் மார்க்க கல்வி படிக்கும்போது எழுத சொல்லுங்கள், கை வலிக்குது, கண்ணு வலிக்குது, காது வலிக்குது, முதுகு வலிக்குது, எல்லாம் வலிக்கும். ஏன்னா கல்புல இதனுடைய மகத்துவம் உட்காரல. சரியா இல்லையா? யா அர்ஹமர் ராஹிமீன். கல்வி கற்பது, கல்வி படிப்பது, எழுதுவதுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவது. இது எந்த கல்வி? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய கல்வி, மறுமையுடைய கல்வி. அப்போ மற்ற கல்வி தேவை இல்லையா? கண்டிப்பாக தேவை. அந்த கல்வியெலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எந்த அளவுக்கு தேவை? எப்படி நமக்கு சாப்பாடு தேவை? சாப்பிடாம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பாடு தேவை. சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறேன், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. சாப்பாடு ரொம்ப அவசியமா இல்லையா? சொல்லுங்கள். ரொம்ப அவசியம். ரொம்ப முக்கியமாக இல்லையா? சாப்பாடு ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி. அப்போ சாப்பாடு ரொம்ப முக்கியமாக இருந்தால் இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாப்பாடாலேயே நிரப்புற மாதிரி அல்லாஹ் சிஸ்டத்தை வச்சுருக்கலாம்ல. அப்படி வைக்கலையே. இந்த பார், இந்த நெஞ்சிலேருந்து இவ்வளோ தூரம் இதுதான் உனக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், ஐஸ் பெட்டி, அதான் உங்களுக்கு ஸ்டோரேஜ். அது அளவுக்கு தான் 1 ஜான் வயிறும்பாங்க, அவ்வளவுதான். அந்த 1 ஜான் வயிற்றுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சாப்பிட முடியும், அவ்வளவுதாங்க. அப்போ அதே மாதிரி தான் எப்படி நமக்கு சாப்பாடு தேவை என்பதற்காக, உணவு அவசியம் என்பதற்காக நம்ம உடல் முழுக்க உணவால் நிரப்ப முடியுமா? செத்து போயிட வேண்டியதுதான். இந்த 1 ஜானுக்கு மேலே இங்கே வந்துச்சு, அப்புறம் இங்கே வந்துச்சு, அப்புறம் இங்கே வந்துருச்சுன்னா மூச்சு குழாய் அடைச்சிச்சுன்னா மொத்தம் போயிட வேண்டியதுதான். எல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் இந்த துன்யாவில் காசு, பணம், இந்த துன்யாவுடைய பொருளாதார கல்வி தேவை. ஆனால் அதுக்காக அதுவே வாழ்க்கையாக வாழ்வது எப்படி? காலையிலேருந்து பிறந்ததுலேருந்து அதை படித்தாங்க, படித்ததுலேருந்து நோய்க்கும் அதே போல் உடல் பலவீனத்துக்கும் கடைசியாக மொத்தமாக ரிட்டையர்டுன்னு சொல்கிறாங்களா, எதுக்குமே உதவாது, அது வரைக்கும் அதுக்கே வேலை செய்கிறது. அப்புறம் என்னப்பா மறுமைக்கு சேர்த்து வச்ச? ஒன்றும் கிடையாது. இதில் அடிப்படையாக 5 வேளை தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அப்புறம் ஹஜ்ஜி, இது இருந்துட்டா கொஞ்சமாவது தப்பிச்சுக்கலாம். இதுவும் இல்லாத மனிதர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். அல்லது இதில் பலவீனமாக இருக்கக்கூடியவர்களை யோசித்து பாருங்கள், என்ன ஆகும் மறுமையுடைய நிலைமைன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன். ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது இதற்காக உள்ளதல்ல. எதற்காக நம்முடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது? இபாதத்துக்காக, இல்முக்காக, தாவாவுக்காக, தப்லீகுக்காக கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் நமக்கு வீடு தேவை, மனைவி தேவை, பொருளாதாரம் தேவை, காசு தேவை, பணம் தேவை. இந்த துன்யாவை நாம் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதுக்காக இன்ஜினியரிங் படிப்பு தேவை, நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கணும், அதனால் மருத்துவ படிப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அந்த தேவையை நம்ம எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய மார்க்கத்தை மீறி விடாத அளவுக்கு 2 கண்டிஷன். மார்க்கத்தை மீறிடக்கூடாது, மார்க்கத்துக்கு அகைன்ஸ்டாக போயிடக்கூடாது. 2வது, மார்க்கத்தை மறக்கும் அளவுக்கு நம்மை அது தள்ளிவிடக்கூடாது. இந்த 2 நிபந்தனையோடு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இன்ஜினியர் ஆகிறீங்க, டாக்டர் ஆகிறீங்க, அட்வொகேட் ஆகிறீங்க, ஆடிட்டர் ஆகிறீங்க, என்ன வேண்டுமானாலும் இருங்க, உங்கள் மேலே இன்ஷா அல்லாஹ் எந்த குற்றமும் இருக்காது. ஆனால் உங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுடைய அந்த தொழில்கள் உங்களை மறக்கச் செய்தால், உங்களை மீறச் செய்தால், துனியாவிலும் நஷ்டவாளி, ஆகிரத்திலும் நஷ்டவாளி. அல்லாஹ் பாதுகாக்கணும். கவனிங்க,
இரண்டாவது, அழைப்பு பணிக்கு எதிராக நிற்பவர்களை எச்சரிப்பது. யாரெல்லாம் தாவாவுக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. மூன்றாவது, எதிரிகளின் சதி திட்டங்களை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து விடுவான். எதிரிகளை அல்லாஹு தஆலா அடக்கி விடுவான். தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஓங்க வைப்பான். புரியுதா? லனஸ்ஃபஅன் பின்னாசியா நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஅ. யாரையும் பொருட்படுத்தாமல் மார்க்கத்தை பரப்புவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்துதல். 5, சோர்வின்றி எதிரிகளின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் சோர்வின்றி அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் திளைத்திருக்க வேண்டும். 6, அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, அல்லாஹுவை வணங்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கிய அடிப்படை பணிகளாகும். இந்த சூராவுடைய முக்கியமான சாப்டர்ஸ் தலைப்புகளில் 6வது என்ன? அடியார்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அல்லாஹுவை வணங்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கிய அடிப்படை பணிகளாகும். அவங்களுடைய உம்மத்தாக நாம் இருக்கும்போது குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. சூரா யூசுஃபுடைய இறுதி வசனங்களில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வசனம். அந்த அடிப்படையில் அவர்களுடைய உம்மத்தாகிய நாமும் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியை பின்பற்றி அவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய பணியாக கல்வி கற்பதையும், கல்வியை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையும், மார்க்கத்தை பின்பற்றுவதையும், மார்க்க பிரச்சாரம் செய்வதையும் அமைத்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஆக நம்ம 5 பகுதிகள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பார்த்து முடித்தோம். முதலாவது பகுதி சூறாவுடைய பொருள்களை நம்ம பாடங்களில் பார்த்துட்டோம். அதற்கு பிறகு இந்த சூறாவுடைய பெயர் வைக்கப்பட்ட விளக்கம், அப்புறம் இந்த சூறாவுடைய கருத்து, அப்புறம் இந்த சூறாவுடைய நோக்கம், அப்புறம் இந்த சூறாவுடைய தலைப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய படிப்பினைகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஏறக்குறைய அநேகமாக எத்தனை படிப்புன்னு இருக்குது நான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் 91 படிப்பினைகள் எழுதியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் இன்னும் எழுத முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. நீங்கள்லாம் சரி, நான் இப்போ மைக் ஆன் பண்ணிட்டு கேட்குறேன், கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, சரி இருந்தாலும் கேட்போமே. இப்போ நான் அனுப்புனேன்ல உங்களுக்கு இந்த குறிப்பு நோட்ஸ் எழுதி அனுப்புனேன்ல, இதை யார் யார் திறந்து பார்த்தீங்க சொல்லுங்கள். இதை யார் யாரும் நோட்ஸ் எனக்கு கிடைக்கல. நீங்க கிடைக்கலன்னா குரூப்ல இருந்திருக்க மாட்டீங்க. யார் யாரும் கண்டிப்பா அனுப்பியிருக்கேன். எல்லா 3 குரூப்லயும் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன நோட்ஸ் பார்த்தீங்களா? கேள்வியே என்ன நோட்ஸ்னு கேட்குறீங்க. அப்போ எப்படி இப்போ மெசேஜே பார்க்கறது இல்லையே? இல்லை, இடையில தான் ஜாயின் பண்ண. சாரி, இடையில. அப்போ அதை சொல்லுங்க, என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க? இல்ல இப்பதான் நான் கிளாஸ் ஒரு வாரமா ஊருக்கு போயிருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல. சரி, யாருமா பார்த்தீங்க படித்தவங்க? இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணவங்க யார்? இந்த இப்படி ஒரு ஃபைல் வந்திருக்குது, அது என்ன ஃபைலுன்னு யார் பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் அதை முழுசாக படிச்சிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். நான் பார்த்தேன் உஸ்தாத், ஆனால் பயான் நினச்சிங்களா உஸ்தாத்? அது 1 மணி நேரம், அதுதான் உஸ்தாத் நான் கேட்டேன் ஃபுல்லாக. இன்ஷாஅல்லாஹ் சரி, படிங்க. பயான் ரொம்ப ஷைத்தான் விஷயத்துல நீங்க பயான் பண்ணியிருந்தீங்க உஸ்தாத், அதுதான் உஸ்தாத் நான் முழுமையாக கேட்டேன். ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது, நல்லா பயன் செஞ்சிருந்தீங்க, புரியுற மாதிரி இருந்தது உஸ்தாத். இன்ஷாஅல்லாஹ் ஷைத்தான் வழியில இருந்து நம்மள பாதுகாக்கணும். நான் உங்களை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னை சுற்றி உள்ளவர்கள் கல்வியில் தீவிரமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர உங்களை குறை சொல்கிறது, குத்தி பேசுறது, உங்களை மதிப்பை குறைக்கிறது என் நோக்கம் அல்ல. புரியுதா? கல்வியில் வீரமானவர்களாக, கல்வியில் ரொம்ப முன்னேறியவர்களாக,
தீவிரமாக முனைப்புள்ளவர்களாக இருக்கணுங்கிறதா நோக்கம். அதுக்கு தான் நான் கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது ஏதாவது உங்களுக்கு நம்ம செய்தி அனுப்புனா அதை பாருங்கள். மற்ற நிறைய குரூப்புகளில் வரக்கூடிய செய்திகள் மாதிரி நம்ம தாருல் ஹுதாலேருந்து வரக்கூடிய செய்திகளை கடந்து போயிடாதீங்க. ஒவ்வொன்றும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை அமலை தூண்டக்கூடியதாக, தக்குவாவை தூண்டக்கூடியதாக கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறோம். சரிம்மா, போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சில ப்ரோக்ராமு மற்ற நிகழ்ச்சிகள் இருக்குது. துவா செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் திங்கக்கிழமையிலேருந்து நம்ம தொடர்ந்து வகுப்புகளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வோம். நீங்களும் நிறைய துவா செய்யுங்க, இடையூறுகள் இல்லாமல், அதே போல் தடங்கள் இல்லாமல், அதே போல் இடையில லீவ் எடுத்துறீங்க கிளாஸ். என்னம்மா கிளாஸ் லீவ் எடுத்துறீங்க? அதாவது சில வலுக்கட்டாயமான சூழ்நிலை ஆகி போயிடுது. இப்போ இந்தியாவில் வந்து கடுமையான மழை வந்துச்சு, தீபாவளி வந்துச்சு, எங்கேயுமே கிளாஸ் வைக்க முடியல, வெட்டி சத்தம் தாங்க முடியல, அப்புறம் மழையில் இன்டர்நெட் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் கிளாஸுகள் வந்து கட் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் புதனில் தொடர்ந்து கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன நோட்ஸ்ன்னு மட்டும் எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களுக்கு திரும்ப நீங்கள் எத்தனை தஃப்சீரில் எத்தனாவது குரூப்பில் இருக்கீங்க? இது தஃப்சீர்ல 2வது குரூப்ல. நான் திரும்ப அனுப்புறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். அதை என் பேர் ஃபர்ஹானா. சரி, நான் அந்த குரூப்ல திரும்ப போடுறேன், நீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி பாக்குறது? லிங்க் பார்க்கணுமா? லிங்க் இல்லம்மா, அது ஒரு PDF வரும், அதை தொட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க அப்படியே படிச்சு பார்க்கலாம். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உஸ்தாவி, ஜகாத் வந்து கொடுக்கல 1 வருஷம் பூர்த்தியானாதான் கொடுக்கணும். ஆனா அந்த 1 வருஷம் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு தேவை இருக்கு, 4 மாசம் முன்னாடி வருது. இப்போ அவங்களுக்கு அதை கொடுத்துக்கலாமா? ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் ஆகிவிட்டால் கண்டிப்பாக உடனே கொடுக்கணும். ஆனால் 1 வருஷம் ஆகுவதற்கு முன்பாகவே நீங்கள் கொடுக்க விரும்பினால் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு 4 மாதம் 6 மாதம் இல்லை, அந்த முதல் மாதத்திலேயே நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் தாராளமாக கொடுத்துடலாம். அதை எழுதி வைத்துக்கணும் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 1 வருஷம் கழித்து நீங்கள் கணக்கு பார்த்து அது நீங்கள் கூட கொடுத்துருந்தா அடுத்த வருஷத்தினுடைய ஜக்காத்தில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் குறைச்சி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை அப்போ கொடுத்துடணும். ஸோ தாராளமாக ஜக்காத்தை முற்படுத்தி கொடுக்கலாம், முன்கூட்டி கொடுக்கலாம். சரிம்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். கொடுத்த நகைக்கே மறு வருஷமா கொடுக்கணுமா? அது கொஞ்சம் பொதுவாக நகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நகைகளுக்கு வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும், நகைகளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும். அது அந்த 10 பவுனுக்கு மேலே இருந்தால் 85 கிராமுக்கு மேலே இருந்தாங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு சில அறிஞர்களுடைய கூற்று தான், அதுதான் நம்ம பலமிக்க கூற்றாக நம்ம கருதி வைத்திருந்தோம். ஆனால் ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது அது குறித்து வரக்கூடிய அறிவிப்புகள் வந்து பலவீனமாக இருக்குது. நேரடியாக பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் பலவீனமாக இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து தங்க கட்டியாகவோ அல்லது விற்பதற்காக பிறகு விலை கூடும்போது விற்பதற்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கக்கூடிய நகைகளாக இருந்தால் நம்ம அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அது அல்லாமல் அணியக்கூடிய நகைகளாக இருந்தால் அவற்றுக்கு ஜக்காத் இல்லை. ஒன்ஸ் அவற்றை வாங்கும்போது ஒரு தடவை அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துருந்தா போதுமானது. மற்றபடி நம்ம ஒன்ஸ் அதை நகைகளாக மாற்றிட்டு அணியக்கூடிய பொருட்களாக வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அது மற்ற ஏனைய பொருட்களை மாதிரி தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரு, நம்ம பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருட்களை மாதிரி தான். அதுக்கு ஜக்காத் இல்லை என்பது தான் இமாம் ஷாஃபிஈ, அதே போல் இமாம் மாலிக், அதே போல் இமாம் அஹ்மதுடைய கூற்றுகள்லாம் இருக்குது. சஹாபாக்களில் பலருடைய கூற்றும் அதே போல் கூற்று தான். அதனால் வந்து அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத்து தேவையில்லை என்பது தான் ஆதாரபூர்வமான கூற்று. மற்றபடி நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா தாராளமாக 1 வருஷமும் கொடுக்கலாம், அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதே நேரத்துல 2 வீடு இருக்குனாக்கா, நம்ம ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறோம், ஒரு வீடு கூட்டி வச்சிருக்கிறோம், அந்த வீட்டுக்கு பணத்துக்கும் நம்ம கொடுக்கணுமா? மதிப்புக்கு தேவையில்லைமா. நீங்க அதை உங்களுடைய பயன்பாட்டுக்கு தான் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. வாடகைக்கு விட்டீர்களே ஆனால் வரக்கூடிய வாடகையை வருஷம் கணக்கு பார்த்து மற்ற உங்களுடைய சேமிப்போட சேர்த்து அதுல 2.5% நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். உஸ்தாத், இப்ப வந்து பாப்பா கல்யாணத்துக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கோம், அந்த நகைக்கும் ஜக்காத் கொடுக்கணுமா நம்ம? இல்லம்மா. சரிங்க உஸ்தாத். இப்ப நீங்க அனுப்புன அந்த PDF வந்து நான் படிச்சேன்.
சூரத்துல அலக்குல உள்ள எல்லாமே அந்த படிப்பினை, அந்த சூறா எல்லாமே மஷாலா நல்லா இருந்துச்சு. அந்த படிப்பினை ஃபுல்லுமே எங்கேயுமே அது கேட்காத ஒரு படிப்பினையாகவும் அது பார்க்காத ஒரு படிப்பினையாகவும் இருந்துச்சு. மஷாலா நல்லா இருந்துச்சு உஸ்தாத். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கும் நல்லா இருக்குது மாஷால்லா. அந்த அலக்கு சூறால வந்து அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கா, ஒரு மனிதனை படைச்சதுல இருந்து அந்த மறுமை நாள் வரைக்கும் வர விஷயங்கள் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு மாஷால்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு உஸ்தாத். அந்த பீரியட் ஃபுல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஏதாவது முக்கியமான கேள்விகள் இருக்கா? இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ். இது இப்போ நகை வந்து வாங்குறப்ப வந்து நீங்க அதுக்கு வந்து ஜக்காத் கொடுக்கணும்னு சொன்னீங்களா உஸ்தாத்? இப்ப நம்ம கார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறப்ப நம்ம ஜக்காத்தை கொடுக்கறது இல்லையே, இதுக்கு எல்லாத்துக்கும் தான். காருன்னு இல்லை, காரு வீடு எதுவாக இருந்தாலும் அது ஒரு வருஷம் நம்முடைய சேமிப்பிலிருந்து தானே நம்ம வாங்குறோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு முதல் தடவை ஜக்காத்தை வெளியே எடுத்துடணும். அதுக்கு பிறகு தான் அது வந்து நமக்கு வந்து அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நமக்கு எல்லாமே நம்ம ஒரு சேமிப்பிலேருந்து தான் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வருஷம் வாங்க போகிறீங்க, அந்த கண்டிப்பாக அந்த காசு வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் இருந்திருக்கும், அல்லது 6 மாதத்துக்கு மேலே பெரும்பாலும் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபா வந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சேமிப்பு, அந்த ரொக்கம். அதுக்கு நீங்கள் வந்து 2% மணி 1 லட்ச ரூபாய்க்கு 2500 ரூபா மணி நீங்கள் எடுத்துடணும், அது கொடுத்துடணும் நீங்கள். ஆமாம், நம்முடைய செல்வத்திலிருந்து நம்ம ஜக்காத்தை கொடுத்துடணும். இப்போ நகைக்கு முன்னாடியே நம்ம ஒரு வருஷம் அந்த பணத்துக்கு ஜக்காத் கொடுத்துட்டோம்னா இப்போ வாங்குறப்பையும் ஒரு தடவை கொடுக்கணும்? இல்லை இல்லை இல்லை, ஒன்ஸ் அந்த கேஷுக்கு நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது கேஷாக அடுத்த வருஷம் இருந்தால் திருப்பி கொடுப்போம். இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக நகையாக வாங்கிட்டோம், அந்த நகை வந்து பயன்பாட்டுக்கு தான் வாங்கியிருக்கோம்னா இல்லை, கொடுக்க தேவை. அஸ்ஸலாமு சார். இப்போ புகாரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து அவங்க மகள் இருந்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்டிட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவருடைய கீழாடையை எடுத்து கொடுக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க சார். அது என்னங்க சார்? அது மாதிரி கீழாடையை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுல கஃன் அணிவிக்கிறதுக்கு அது துணி இல்லாத போதும் அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களாங்க சார் புகாரி ஹதீஸ். அதாவது இன்றைய காலத்தில் மாதிரி கஃனுக்குன்னு தனியாக அந்த காலத்தில் துணி வாங்கினதா இல்லையே. தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள்லேயே ஒரு ஆடையை அவங்க கஃனாக பயன்படுத்திப்பாங்க. ரொம்ப குறைவான சூழ்நிலைகளில் தான் கஃனுக்குன்னு தனியாக வெள்ளை துணிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. பெரும்பாலும் உடுத்தி இருக்கிற ஆடைகளையே அவங்க வந்து கஃனுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த ஹதீஸை நான் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஆன்லைன்ல சொல்றாங்கல்ல, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட ஷிஃபால அந்த மாதிரி சொல்றாங்க. அது போடுறதுக்கு முடியல, தெரியாதவங்க ரொம்ப இது பண்றாங்க. அது கொஸ்டின் மாதிரி போட்டா நல்லா இருக்குல்ல சார்? இப்போ நீங்களும் கொஸ்டின் வந்து அந்த மாதிரி அனுப்பிச்சுட்டா அதுல பதில் நம்ம அனுப்புறதுக்கு நல்லா இருக்கும். நான் கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ். சில பேர் வந்து கஷ்டமா இருக்கு, போடுறதுக்கு தெரியல செல்லுல, ஆனா நம்ம டைப் பண்ணி அனுப்புற மாதிரி இல்ல எழுதி அனுப்புற மாதிரி அந்த மாதிரி. சரி, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் கண்டிப்பா. இது மாதிரி யாரும் நிறைய படிக்காதவங்க கூட இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நானே படிக்காதவன் தானே. நீங்க என்ன சொல்றீங்க? நானே படிக்காத கை நாட்டு. உங்களுடைய அறிவுக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்றீங்க சார். எங்களுக்கு ரொம்ப நாங்க இவ்வளவு தூரத்துக்கு திரும்பி இருக்கோம்னாக்கா ரொம்ப வந்து உங்களால தான் சார். அதாவது எனக்கு வந்து என் அளவுக்கு வந்து நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்து அவங்க எப்படி இது பண்ணாங்களோ அந்த மாதிரிதான் சார் தெரியுது உங்க இதுல வந்து பார்த்தா. உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கறதுலயே நாங்க பொறுமையா சகிச்சுட்டு இவ்வளவு பொறுமையா சொல்றீங்க சார். நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் ரொம்ப பேர் என்ன பாத்துட்டீங்களா சார்? நிஜமாலுமே ரொம்ப பேர் என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாரு, திட்டுறாரு. இந்த கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் சார் எல்லாமே இன்ஷால்லா இதுல இருக்கிற குரூப்ல இருக்கிற எல்லாமே திருந்தி இருப்பாங்க சார். ஒவ்வொரு நம்ம காரியம் செய்யும் போதும் அல்லாஹ்வா செய்யறோம், பயந்துட்டு செய்யறோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க சார். நிஜமான சொல்றேன், இந்த மாதிரி பயான் வந்து நான் பயான்ல தப்சீர் கிளாஸையும் சரி நீங்க சொல்ற மாதிரி யாரும் சொன்னதில்லை. இப்ப சும்மா ஒரு பேசி சொல்றேன். இங்க வந்து உத்தரமேரூர், நானு காஞ்சிபுரம் மாவட்டம், பயானுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அதாவது சுன்னத் ஜமாத் தான். அவங்க வந்து ஒரு தெளிவா ஒரு அதாவது கூப்பிடுறாங்க. சரி போனோம்னாக்கா அதுல எனக்கு அது
கவனமே போக மாட்டேங்குது உஸ்தாத். ஏன்னா உங்களுடைய ஒரு இது நான் கேட்டு அங்க போய் உக்காந்தானே எனக்கு எப்படியோ இருக்கு, எல்லாம் எனக்கு மன்னிக்கணும். யார் பயன் பண்ணாலும் நம்ம கேட்கணும் தானே. கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இன்ஷால்லா மனசுல அல்லாஹ் தஆலா நமக்கு அதை பதிய வச்சா அதுவே உங்களுடைய இதுல நாங்க ஒரு அதாவது நாங்க கிளாஸ்ல நேரடியா வந்து படிக்கிறதோட இந்த கிளாஸ் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப அல்லாஹ்கிட்ட சுக்ரியா சொல்றேன். ஏன்னா இதுதான் நிறைய புரியுது எல்லாமே. நாங்க லேடிஸ் வந்து வீட்டுல இருந்ததானே எல்லாம் கேட்கணும், அவள் ஜென்ஸை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிலையில ரொம்ப ரொம்ப அல்லாவுக்கு நாங்க எனக்கு உங்களுக்கு மறுமைக்கான வெற்றியாக அல்லாஹ் இதை ஆக்கி தருவானாக. எவ்வளவு சொந்தா செஞ்சாலும் அதுக்கு பொருந்தாதுங்க உஸ்தாத். அதுல உங்களுக்காக நிறைய நிறைய துவா கேக்குறோம். குடும்பத்துல எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் உஸ்தாத். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அல்லாஹு தஆலா அவனுக்கு நெருக்கமான, அவன் பொருந்தி கொண்ட அவனுடைய நேசர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது குடும்பத்தார்களையும் நம்முடைய பெற்றோரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வகுப்புல சந்திப்போமா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.